ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவல் சேர்த்து முறுக்கு தான் செய்ய போகிறேன். ஒரு கப் வெள்ளை அவலை நிறம் மாறாமல் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் வறுத்துட்டு 2 சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 கப் அரிசி மாவு கூட நம்ம வறுத்து அரைச்ச அவல் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையுமே சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்ச பிறகு தண்ணி சேர்த்துக்கணும். சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். வெது வெதுப்பாக இருந்தால் போதும். மாவை இது போல் சாஃப்டாக பிசைஞ்சிட்டு முறுக்கு உரலில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்ச மாவை முறுக்கு உரலில் சேர்த்துட்டு தட்டில் பின் சைடு எண்ணெய் தடவி முறுக்க புழிஞ்சிக்க வேண்டியதான். பேனில் எண்ணெய் சேர்த்து சூடானதும் நம்ம புழிஞ்சு வச்ச முறுக்கெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே அருமையான அவல் சேர்த்து முறுக்கு ரெடி ஆகிடும். நல்லா ருசியாக இருக்கும், மொறு மொறுன்னு. ஈவினிங் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்